நம்ம இலக்கிய சிறையில் வரப்போகிற எபிசோடில் நம்ம இலக்கியாவும் நம்ம கௌதம் சாரும் பிரிய போகிறதும் இல்லை. அதே சமயத்தில் நம்ம கௌதம் சார் நம்ம இலக்கியாவை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வந்துட போகிறாங்க. இந்த விஷயம் நடந்தால் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆனால் இதுக்காக நம்ம கௌதம் சார் ஒரு பொய் மட்டும் சொல்லணும் இந்த பைரவி கிட்ட. இந்த பைரவியும் இந்த அஞ்சலியும் ஆசைப்படுறது என்ன அப்படின்னா, நம்ம கௌதம் சாரை இந்த சமயத்தை பயன்படுத்தி எப்படியாச்சும் நம்ம இலக்கியாவையும் நம்ம கௌதமையும் நிரந்தரமாக பிரிச்சிடணும் அப்படின்னு பேராசைப்பட்டு இருக்காங்க. நம்ம கௌதம் சாரும் அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு வரப்போகிற எபிசோடில் இந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்க போகிறாங்க. இப்படி நடக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்களோ மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க. வரப்போகிற எபிசோடில் பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி நான் மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானும் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கான எபிசோடியை நம்ம கௌதம் சார் எனக்கு மனசை திடப்படுத்திட்டு ஒரு கஷ்டமான ஒரு மனசை எனக்கு மனசுக்குள்ளே எனக்கு ஒரு முடிவை வந்து எடுத்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகியமாகவும் நம்ம கௌதம் சார்கிட்ட வந்து பயங்கரமாக வந்து சண்டை போட்டுடுறாங்க. இதோ பார் கௌதம், நீ அந்த இலக்கியாவை பிரிஞ்சுட்டு நீ அந்த வீட்டுக்கு வரதானா, நீ வரவே தேவையில்ல அப்படின்னு மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு தப்பான முடிவை நீ எடுத்துடாத, இலக்கியாவை பிரிஞ்சு மட்டும் போயிடாத அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம ஜானகியம்மா கூட பதினேக்க நம்ம கௌதம் சார்கிட்ட பயங்கரமாக வந்து சண்டை போட்டுடுறாங்க. நம்ம கௌதம் சாரும் பதினேக்க மனசுக்குள்ளே ஏதோ நினச்சிக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த பைரவி கிட்ட கால் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம இலக்கிய நம்ம ரேவதி நம்ம பைரவி கிட்ட பதினேக்க சொல்லிடுறாங்க. இந்த பைரவியும் இந்த அஞ்சலியும் பயங்கர சந்தோஷத்தோட அந்த இடத்துக்கு போகிறாங்க. நம்ம கௌதம் சாரை பார்த்தோன்னே இந்த பைரவி மனசுக்குள்ளே வந்து முடிவு பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக இன்றைக்கோட இந்த இலக்கியாவுக்கு ஒரு முடிவு கட்டுருவோம் அப்படின்னு மாதிரி சந்தோஷத்தில் இந்த பைரவி ஒரு பக்கம் இருக்காங்க. இந்த பைரவியும் இந்த அஞ்சலியும் நம்ம கௌதம் சார்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சொல்லு கௌதம், நீ தான் நாங்கள் சொன்ன முடிவுக்கு பதினேக்க ஒத்துக்கலையே, அப்படி இருக்கும்போது எங்களை எதுக்கு இப்போ வர சொல்லியிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த பைரவி பதினேக்க தெரியாத மாதிரியே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கௌதம் சார் எனக்கு மனசை திடப்படுத்திக்கிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு நான் வந்து ஒத்துக்கிறேன், இலக்கியாவை வெளியே கொண்டு வரதுக்கு எனக்கு வேறு வழியே வந்து கிடையாது. அதனால் இலக்கியாவை எப்படியாச்சும் ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வந்துடுங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து கேட்குறேன், உங்கள் கூட நான் அந்த வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் பதினேக்க அவங்கக்கிட்ட ஒத்துக்கிறாங்க. இதை பதினேக்க இந்த அஞ்சலி மறைவாக ஒரு வீடியோவும் பதினேக்க எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா பதினேக்க இந்த அஞ்சலி இந்த விஷயத்தை சொல்லி முடிச்ச உடனே நம்ம கௌதம் சார் எனக்கு ஒரு பக்கம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பைரவியும் இந்த அஞ்சலியும் நேராக ஜெயிலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட இந்த கேஸை வாபஸ் வாங்கிடும் அப்படின்னு மாதிரி சொல்லி கேஸை வாபஸ் வாங்கி நம்ம இலக்கிய கிட்டே போயிட்டு பேசுகிறாங்க. இப்படி தான் இதுக்கப்புறம் நீயும் கௌதமும் சந்தோஷமாக இருக்கவே முடியாது, நீயும் கௌதம் உனக்கும் கௌதமுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, இந்த வீடியோவை பாரு அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் வந்து ஒத்துக்கிட்டாங்க இல்லையா இலக்கியாவை பிரியறதுக்கு. அந்த வீடியோவை காட்டி இவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இலக்கிய அதை பார்த்து பயங்கரமாக எனக்கு கவலைப்படுறதும் மட்டும் இல்லாமல் நான் ஜெயிலேருந்து வெளியே வரவே மாட்டேன், என்னுடைய கௌதம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம இலக்கிய ஒரு பக்கம் பிடிவாதம் பிடிக்கிறாங்க. ஆனால் கேஸை வாபஸ் வாங்கிறதுனால போலீஸை பதினேக்க நம்ம இலக்கியாவை வெளியே கொண்டு வந்து விட்டுறாங்க. நம்ம இலக்கிய பதினேக்க நேராக நம்ம கௌதம் சாரை பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் சார் பதினேக்க நேராக இந்த பைரவியோடைய வீட்டுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் நான் சொன்னது எல்லாமே சும்மா தான், என் இலக்கியாவை வெளியே கொண்டு வரதுக்காக நான் போய் தான் சொன்னேன், என் இலக்கியாவை நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு மாதிரி வந்து சொல்லிட்டு வர போகிறாங்க. பார்க்கவே செமையாக இருக்க போகுது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.